இப்போ எனக்கு என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து இது ரூல் பண்ணிட்டாங்க. இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, லெட் ஹிம் ரூல். அதே மாதிரி வந்து இது இவர் வந்தா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் ரூல் பண்றத பார்த்துட்டோம். இவர் ரூல் எப்படி இருக்கு, நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இல்ல அவர் வந்தா எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துவாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா மேம். ஏன்னா வந்து இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து மார்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. மார்க் பேஸ் பண்ணி போறதுனால பசங்களுக்கு வந்து டேலண்டே இல்லாம போயிடுச்சு. சோ எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா இவர் வந்து மாத்தணும் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது திமுக அதிமுக அரசும் இவ்ளோ வருஷமா வந்து ரூல் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்டேட்டை. அதனாலயும் நிறைய பேர் பலனடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா? இதுல கூட கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்கல்ல? இருப்போம். அப்ப எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து அவர் வந்தா எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துவாருன்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப கூட கிரியேட்டிவிட்டி வரணும், படிப்பு தாண்டி ஸ்போர்ட்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப 7.5 கேட்டகரி வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அது வந்து அவங்க செலக்டிவ் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் பசங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், தமிழ் மீடியம் பசங்க மட்டும் தான் வந்து பேக்ரவுண்ட் இல்லை. இப்ப நான் சில பேர் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் வந்து அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்காது. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் இருக்கு. நம்ம தமிழ் மீடியம் வந்து ஃபோக்கஸ் பண்றது பதிலா இப்ப நானும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கும் வந்து சில டைம் பேக்ரவுண்ட் இருக்காது, அவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, எல்லா தரப்புல இருக்கிறவங்களையுமே வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறீங்க.